இப்போ 4 பொண்டாட்டி. அது செக்ஸ் விஷயத்துலலாம் ரொம்ப மோசமாக இருப்பார் மேடம். மேரி ஷீலாங்கிற 2 பொண்ணுங்க இங்கே வந்திருக்காங்க. இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஆந்தோனி ராஜ். ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்தோனி ராஜ் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு, ஸ்டெல்லாங்கிற பொண்ணை. எனக்கு ஒரு மின்னப்படம் பார்த்ததும் இல்லை, லவ் பண்ணதும் இல்லை. கம்பல் பண்ணிட்டாரு. பண்ணிட்டோன்னா அது ஒரு இதான் நினச்சி அக்கா கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. நான் அக்காட்ட சொல்லலை. இல்லை புரியல. இது எப்படி வெளியே சொல்லுது, நான் வெளியே சொல்லவே இல்லை. அப்புறம் அக்கா நண்பர் உங்களை அழைச்சிட்டு போய் தப்பு பண்ணாரு. உங்க அக்காட்ட சொன்னீங்களா? நீங்க சொல்லலை. இது வந்து வெக்கப்பட்டுன்னு நான் அந்த விஷயத்த நான் அக்காட்ட மறைச்சிட்டேன். ஆனா நீங்க கல்யாணம் பண்ணல அவரை? கல்யாணம் பண்ணல. இவங்க வந்து அம்மா வீட்டுல எல்லாம் கேட்கலையா, ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? இருந்தாங்க அப்பா மேடம். முகக்கவசம் போறதுனால எந்த பயனும் இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க எப்படி மாட்டீங்க? அது வந்து அவங்க மச்சான் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலியமா அவரை தெரியும். அந்தோனியோட அத்தை பையன் சொன்னாரு, தெரியுமா நீ உனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, என் மச்சானும் ஒய்ஃப் இல்லாம இருக்கான். நீங்க இல்ல புரியல. நீங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமா. விட்டுட்டாரா? இல்ல, இறந்துட்டாரு. ஓ சரி. வந்து இவர் சரி, அவருக்கும் ஒய்ஃப் இல்ல, அவருக்கு நீ அப்படி வரியா? 2 வைஃப் என்னாச்சு? அந்த பொண்ணு என்னாச்சு? ஃபயர். அந்த பொண்ணு வந்தா சாவச்சிட்டான். இவன் தான் சாவச்சிட்டான். என்கிட்ட சொன்னான், போலீஸ்கார் வரலாம் ஓடி பதுங்குவான். நான் சொன்னேன், ஏன் ஓடி பதுங்குறேன்னா, ஃபர்ஸ்ட் பொண்ணாட்டி வச்சுக்கிறதா நீ என் பொண்ணை கொலை பண்ணிட்டேன்ட்டு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இப்ப நான் மாட்டிக்குவேன். நான் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நானு எப்படி இறந்தாங்க அவங்க? ஸ்டவ் வெடிச்சு இவனே பண்ணிருக்கிறான் மேடம். பண்ணிட்டு அந்த பொண்ணு காலில் போயிட்டு அவங்க அம்மா எல்லாம் ஊந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல். இப்ப அவங்க அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை பழக்கம் ஆச்சு? ஆமா. சரி. ஆனா இவங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியாது? இது சுத்தமா தெரியாது எனக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இருந்தாங்க, எனக்கு யார் கிடையாது, என் பொண்ணு மட்டும்தான். என்ன வயசு இருக்கு உங்க பொண்ணுக்கு? டிப்ளமா படிச்சுக்கிட்டு இருந்தா. இது என்ன இது? பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணீங்க. இப்போ உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 25 வயசு ஆகுது. வர்ற மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 8 வருஷம் அவங்களோட இருந்தேன். சரி. ஓ அப்படியா விஷயம்? சரி. 8 வருஷம் இருந்தீங்க. ஆந்தோனி ராஜோட தான் இருந்தீங்க. என்னடா நடக்குதுங்க? ஆமா. உங்களுக்கு இவங்களை கல்யாணம் பண்ண தெரியுமா? அவங்க இப்போ லாஸ்ட் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாரு, ஸ்டெல்லான்ற பொண்ணு. அவங்க அண்ணன் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். ஜேம்ஸ்ன்றவர் அவங்க சின்ன தம்பி. ஸ்டெல்லாங்கிறது பொண்ணு புது பொண்ணு. ஆந்தோனி ராஜ் நான் வந்த அப்புறம் மேடம் 5வது பொண்ணு. அடங்கொக்காலவனி. அப்போ 1 2 ஸ்டெல்லா 3, இறந்து போனது 4. இப்ப 4 பொண்டாட்டி. சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, அவனுக்கு 3 பொண்டாட்டி. சரி, இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதான் மேடம், என்னுடைய குழந்தைக்கு படிக்கிறதுக்கு எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஏறும். ஓ நீ அப்படி வரியா? பையனுக்கு என்ன வயசு? பையனுக்கு 17 நடக்குது. இவ்வளவு நாள் தெரியலையா குழந்தைக்கு ஏதாவது வேணும்னு? யாரும் இல்ல மேடம். சரி, இதெல்லாம் நடந்தது. இப்போ ஸ்டெல்லாவை காப்பாத்தணும்னு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. என்னம்மா சின்ன பொண்ணா இருக்கீங்க, எப்படி இப்படி போய் மாட்டினீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? நம்பிதான் மேடம், நம்பிதான் மாட்டிக்கிட்டோம். உங்களுக்கு தெரியாதா? இல்ல, ஆக்சுவலா அவர் இவ்வளவு மோசமா இருப்பாருன்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. நானும் புள்ளைய வச்சுட்டு 13 வருஷமா தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அண்ணா வீட்டுக்கிட்ட. புள்ளைய வச்சுட்டுன்னா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்ணு இருக்கா 14 இயர்ஸும். நீங்களா யாருடா? ஒரு வந்துட்டு ஒரு மிருகத்தோட மோசமானவர் தான் அவரு. நான் பேசியிருக்கிறேன். ஏம்மா? இல்ல புரியல. ஆமாங்க மேடம், அவரு சரி கிடையாது. என்ன பண்ணுவாரு? அது செக்ஸ் விஷயத்துலலாம் ரொம்ப மோசமா இருப்பாரு மேடம். அது எனக்கு நான் ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கு இந்த விஷயம் அதான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து லைஃப் வேணும்னு நினச்சிருந்து வாய்ப்பில்லை ராஜா. நம்ம ஒரு அனாதையாக நிற்கிறோம். நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணும்போது மற்ற மேரேஜ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஆசை வரும். நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். நாளைக்கு நான் வந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது நம்ம தனியாக நிற்போம் இல்லையா? நானும் வந்து மேடம் இப்படிதான் மாட்டீங்க. அப்படிதான் என் பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக நிற்பேன் மேடம். வந்து என்ன கொடுமை சரவணது.
அண்ணி மேரேஜ் பண்ணின்னு வந்தாங்கோ அப்பவே என்ன இவங்களுக்கு கேட்டதுதான் இவங்க இஷ்டம். உங்க அண்ணி வந்து ஆந்தோனி ராஜோட தங்கச்சியா? ஆமாங்க. என்னடா நடக்குதுங்க? ஆந்தோனி ராஜுக்கு 5 வயசுஃபா 4 வயசா? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு பொடிட்டு வந்து வச்சிருந்துருக்காரு மேடம், இது யாருக்குமே தெரியாது. ஓ, இவங்க வீட்ல ஆம்பளைங்க எல்லாருமே இப்படித்தானா இல்ல இவர் மட்டும் தானா? சப்போர்ட் எல்லாருமே சப்போர்ட். அம்மா எத்தனை ஆம்பளைங்க அவங்க வீட்ல? 3 பேர். எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லாரும் குடும்பத்தோட தான் இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு மனைவி? ஒரு மனைவியா இல்ல இது மாதிரியா? மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஒரு குடும்பத்துல உங்க அண்ணன் இவ்ளோ அநியாயம் பண்ணியிருக்காரு, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஆனங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? இவ்ளோ பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்காரு, ஏன் சப்போர்ட் பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏன் இப்படி? மேடம் ஊசி காது இடம் கொடுத்தாதான் நூல் நுழைய முடியுமா? அது வேற விஷயம். இல்ல புரியல. அதை விடுங்க. அதை பத்தி நீங்க ஏன் இப்படி ஒரு தப்பான விஷயத்துக்கு இடம் கொடுக்குறீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க செல்வராஜ்? நான் அண்ணி வீடு குடிப்ப வந்தீங்க. நீங்க அண்ணி சொன்னீங்கல்ல, எந்த அண்ணிய சொன்னீங்க? அப்ப இந்த அண்ணி எல்லாம் வேண்டாம். 8 வருஷம் என்ன அண்ணின்னு தான் கூப்பிடுவாரு. இன்னைக்கு என்னவோ நான் அதை விட்டு வந்துட்டேன். உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்காங்களா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க தானே கெட்டு கொடுத்தீங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காரு அவர் அந்த பொண்ணை. எனக்கு இப்போ கொஞ்ச நேரம் தான் தெரியாது. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாட்டி ஆகிக்குது, ஆட்கள் இத பாத்தீங்களா? 2 பிள்ளைங்க இருக்கு அவருக்கு. அவங்களுக்கு 2 பையன் இருக்காங்க. இந்த கேப்ல எல்லாம் இவங்க வந்து ஸ்டெப்னி மாதிரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்களுக்கு இவங்கள முதல்லயே தெரியும் மேடம். உங்களுக்கு தெரியாது இந்த ஒரு மனைவி பத்தி? உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு எனக்கு யாரையும் என்ன சமாளிக்கவே முடியல. இது பாருங்க, நீங்க 2 பேரும் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு நீங்க இப்ப லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்கம்மா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்க கூடாது. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? இவங்க மட்டும் இல்ல, வேற ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது அப்படி விட முடியாது. விடாதீங்க மேடம். மாமா கோவம் வந்துருச்சு. மேடம் இவனுக்கு தைரியம்லாம் பரவாயில்ல. பெண்கள் அத்தனை பேரையும் அவமதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிருக்காங்க. தப்பிக்க கூடாது மேடம். எனக்கு இது நிஜமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்க கூட இருக்கோம். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி. அதெல்லாம் கிடையாது. இன்னும் தப்பிக்கவே கூடாது. இன்னொரு பெண்ணுக்கு எங்கள மாதிரி நரகம் வேற படக்கூடாது. ஆந்தோனி ராஜ் இல்ல, இன்னும் ஒரு ஆந்தோனி ராஜ் உருவாக கூடாது. சோலி முடிச்சு. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு